ஹாய் நண்பா, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். தமிழக முதல்வருடைய புதிய துறையிலிருந்து தற்பொழுது 2500க்கும் அதிகமான காலியிடங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 10th படிச்சவங்கல இருந்து டிகிரி படிச்சவங்க வரைக்கும் பல்வேறு விதமான காலியிடங்கள் இருக்கு. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு 3 திட்டத்துல கையெழுத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒரு திட்டம் தான் சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது சிங்கப்பெண் அதிரடி படை. இந்த சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ல தற்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 2500க்கும் அதிகமான காலியிடங்கள் இருக்கு. அந்த காலியிடங்களை ஃபில் பண்றது பத்தின ஒரு அதிகாரப்பூர்வ ஜிஓவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஓ பாத்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. என்ன மாதிரியான வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாடு காவல்துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு அரசு வேலை வாய்ப்பு தான். அந்த கேட்டகரியில தான் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸை ஃபில் பண்ண போறாங்க. அது சம்பந்தப்பட்ட சில இன்ஃபர்மேஷனை இந்த ஜிஓவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸில் ஒரு 49 காலியிடங்கள், சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் 98, கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் கேட்டகரியில் ஒரு 196. மொத்தமாக ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டுமே 343 காலியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீல்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் டியூட்டி லெவலில் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2160 காலியிடங்கள் இருக்குது. அதில் எஸ்ஐ கேட்டகரியில் 540, அதர் ரேங்க்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு 1620, மொத்தமாக 2160 காலியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கண்ட்ரோல் ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 2 இருக்குது, எஸ்ஐ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3, அதர் ரேங்க்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு 12, மொத்தமாக இந்த செக்ஷனில் ஒரு 17 காலியிடங்கள். அதுக்கப்புறம் எம்சிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் டு ஸ்டேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ கேட்டகரியில் 3 காலியிடங்கள், அதர் ரேங்க்ஸில் ஒரு 15 காலியிடங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல 1 இருக்குது, அசிஸ்டன்ட் உதவியாளர் கேட்டகரி இருக்குது, டைப்பிஸ்ட் கேட்டகரி இருக்குது, ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதில் மொத்தமாக ஒரு 7 காலியிடங்கள். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுதும் 2545 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது, அதற்கான ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு ஜிஓ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பா டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழக காவல்துறையின் கீழே தான் வரும். அதனால டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமா தான் எழுத்து தேர்வோ இல்லைனா ஷார்ட்லிஸ்ட் பண்ணியோ கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்துடும். அது வந்த உடனே நம்ம சேனலில் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த ஜிஓவில் பார்த்தீங்கன்னா 4 வீலர்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, அதுக்கப்புறம் கேமராஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி என்னென்ன தேவைப்படுது, ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்குது, வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது, அதற்கான அமௌண்ட் என்ன, பட்ஜெட் என்ன, எல்லாத்தையுமே கணக்கிட்டு தான் இந்த ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு 354 கோடி ரூபாய் அமௌண்ட் தேவைப்படுறதா, பட்ஜெட் தேவைப்படுறதா இந்த ஜிஓவில் போட்டிருக்காங்க. ஸோ தற்பொழுது வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா 2545 காலியிடங்கள் சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இது மூலமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதுவும் தமிழக காவல்துறையின் கீழ் வரக்கூடிய இந்த சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஜாபுக்கான கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் அதில் தான் என்ன படிச்சிருக்கணும், எஸ்ஐ கேட்டகரிக்கு என்ன படிச்சிருக்கணும், இன்ஸ்பெக்டருக்கு என்ன படிச்சிருக்கணும், ஃபீல்டு யூனிட்ஸில் அதர் ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு உமன் கேட்டகரிக்கு மட்டும் 1620 காலியிடங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், எனக்கு தெரிஞ்சு 10th படித்தவங்கலேருந்து 12th டிகிரி வரைக்கும் எல்லாருக்குமே வேலைகளை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே அஃபீஷியல், இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே தமிழக காவல்துறையில் இந்த வருடத்திற்கான காலியிடங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ அந்த வேகன்சி கூடவே இந்த ஒரு சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் காலியிடங்களும் அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. ஸோ கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது வந்த உடனே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஜிஓ பார்க்கக்கூடிய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.